மாணவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் பயந்துருக்கிறீங்க? வாழ்க்கை குறித்து, வேலை ஸ்தலத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, எதோ குறித்து ஒருவருக்கு ஒரு கவலை இருக்கும், பயம் இருக்கும். அந்த பயப்படாதுன்னு ஆண்டவர்களை பார்த்தாங்க சொல்கிறார். ஏன்னு சொன்னால், நான் உனக்கு கேடகமாக இருக்க போகிறேன், உனக்கு மகா பெரிய பலனாக இருக்க போகிறேன், சோர்ந்து போகிறேன், அந்த டைமில் நான் பலன் கொடுக்க போகிறேன். இன்னும் ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்கிறேன். அன்பு சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக் கொடுக்குற பிரியமானவர்களே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், எந்தெந்த நிலையில் பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிறீங்க, அதெல்லாம் தேவையில்லை, எடுத்து போடுங்க. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு கேடகமாய், உனக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறான், சோர்ந்து போயிருப்பேன், அந்த டைமில் நான் பலன் கொடுக்குறேன், நீ பயப்படாதுன்னு சொன்னார். எப்படின்னு சொன்னால், ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் பேசினாராம். எப்படி பேசுனான்னு சொன்னால், ஆபிரகாமே அந்த கர்த்தருடைய வார்த்தையை ஆபிரகாமுக்கு உண்டாக்கி, ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிறேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்னாராம். அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறாருங்க. நீங்கள் யாரெல்லாம் பயந்து நிலைமை இருக்கிறீங்க, ஆண்டவர் பயத்தை நீக்கினார், ஆபிரகாமுக்கு சொன்னபடியே ஆசீர்வதித்தார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். அதுக்காக தான் அந்த வார்த்தை பேசுகிறார். கேடகமாய், கேடகம்னு சொன்னால் சண்டை போடும்போது தடுக்கிறதுக்கு ஒரு கேடகம் இருக்கும். பாதுகாப்பு தாங்க கேடகம். பாதுகாப்பான ஒரு கையில் ஒன்று வச்சுருப்பாங்க. ஏன்னா கட்டை கத்தி தடுக்கிறதுக்கு ஒரு கேடகம் ஒன்று வச்சுருப்பாங்க. அதே கேடகம் போல் நான் உங்க கூட நிற்பேன். அந்த கேடகமாய் மகா பெரிய பலன், நீ சோர்ந்து போக மாட்டேன், அந்த யுத்தம் முடிகிற வரைக்கும் நீ சோர்ந்து போக மாட்டேன், அப்படியாப்பட்ட பலத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் என்று ஆண்டவங்களை பார்த்தாங்க சொல்கிறாரு. என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த வார்த்தை கேட்டுக்கிற பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு கேடகமாய் மகா பெரிய பலனமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாருங்க. இந்த வார்த்தையை தொடர்ந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போது அந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபித்து நம்ம கடந்து போகலாம். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் வாழ்க்கை அனுபவத்தில் வருகிறேன். அப்பா ஏசப்பா, இந்த நாளில் கூட அப்பா இந்த வார்த்தை கொடுத்து நமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்டுக் கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில் நான் பயப்படாது என்று சொன்னேன், கேடகமாக இருப்பேன் என்று சொன்னேன், பெரிய பலத்த காரியத்தை செய்வேன் என்று சொன்னவர், நான் பலன் கொடுப்பேன் என்று சொன்னவர். அப்பா இந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் நான் கேடகமாக மகா பெரிய பலனமாக இருக்கிறேன் என்று சொன்னவரே, நீ பயப்படாதுன்னு சொன்னவரே. இவங்க யாரெல்லாம் இந்த பிள்ளைங்க இந்த வீடியோ மூலமாக கேட்டு கொடுத்துருக்காங்களோ, அவங்க வாழ்க்கையில் பயங்களை நீக்குங்க, அநேக அற்புத அடையாளங்களை செய்யுங்க, கேடகமாக இருங்க, அவங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தில் நடத்துங்க. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ்.